வீடியோவை பார்த்துவிட்டு இதற்கு குரல் கொடுக்காம நீங்கள் இருக்கக்கூடாது. இதை பார்த்த கட்சி தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மதிமுகவிலேருந்து வந்து பார்த்தாங்க இந்த ஊழலை. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க, பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க, கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து வந்து பார்த்துருக்காங்க நேரடியாக. சரிங்களா? இப்போ பாருங்கள் சார், இது 5 வேட்பாளர் இருக்காங்க. 5 வேட்பாளருக்கும் 5 ஸ்டோர் ஆகக்கூடிய இடத்த காமிச்சிருக்கிறேன். இப்போ 5 பேருக்கு 5 சுவிட்சு கொடுத்துருக்கேன். ஆப்ரேட் பண்ணுறாங்க எல்லா கட்சி தலைவர்களும் வந்து எந்த சின்னமும் யாருக்கு விழுலப்பா அப்படின்றாரு. இப்போ தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் வந்து 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். 5ஆம் நம்பரில் வேட்பாளருக்கு ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, போட்டா உங்களை எடுக்குது. இதுதான் போட்டா கேமரா. சரிங்களா? இதில் வந்து ஜெயலலிதா அம்மா, முதலமைச்சர் அம்மாவும் கவனித்து பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறார். 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். இதே இப்படி மறைஞ்சிருந்தால் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா மக்களே? இப்போ 5 ஓட்டு போட்டிருக்கிறோம். இப்போ எந்த சுவிட்ச் அமுக்கினாலும் ஆப்ரேட்டிங்லாம் ஆகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறோம். சார் இப்போ மறைஞ்சிருந்துச்சு, கரெக்டாக தானே சார் எங்கன்னு இப்படி காமிச்சிருவாங்க. காமிச்சிட்டு இப்போ திருத்துத்தனம் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது வந்து திருத்துத்தனம் பண்ணுறதுக்கான ஒரு சுவிட்சு. இதை செல்ஃபோன் மூலமாக பயன்படுத்தலாம், டைமர் மூலமாக பயன்படுத்தலாம், எப்படி வேண்டாலும் பயன்படுத்தலாம். சரிங்களா? இப்போ இந்த 4 வேட்பாளருக்கு ஓட்டு உள்ளாது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. இப்போ நான் பாருங்கள் ஓட்டு போடுறேன். 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 2ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஒரு பீப் சவுண்டு வரும், லைட் வரும், ஓட்டு அவருக்கு விழுகாது. 1ஆம் நம்பரில் போய் சேவ் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது, கரெக்டாக போட்டா எடுக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 3ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போகிறேன். அவருக்கு பிபி சவுண்ட் லைட் வந்துச்சு, ஓட்டு வந்து 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு போய் ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். பிபி சவுண்ட் லைட் இங்கே வந்துச்சு, 1ஆம் நம்பரில் போய் ஸ்டோர் ஆகுது, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. 5ஆம் நம்பர் வேட்பாளருக்கு ஓட்டு போடுறேன். இப்படி தான் ஜெயலலிதா அம்மா வந்து 40. இப்போ இதில் வந்து என்னென்னா 15 ஓட்டு போட்டோம். அந்த 15 ஓட்டில் 5 ஓட்டு எப்படி 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு போச்சு? அப்போ இதில் நீங்கள் தெரிஞ்சு கொள்வது என்னவென்றால், இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி ஆளக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் சும்மா பால் மால்ட்டிக்கு இந்த மாதிரி விஞ்ஞானின்னு பொண்டுப்பல் வந்து பேசி போயிடறாங்க. இதை தெளிவாக பாருங்களா. இந்தியா விஞ்ஞானி பொண்டுப்பல்லும் அமெரிக்கா விஞ்ஞானி பொண்டுப்பல்லும் தெளிவாக பாருங்கள். சரிங்களா? மறுபடியும் ஆன் பண்ணுறேன். சீட்டு நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னது இந்த மாதிரி போர்ச்செடி தினமும் திருட்டுத்தனம் பண்ணி தான் செவிச்சிருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அனைத்து கம்ப்யூட்டர் ஓட்டு மிஷினை பயன்படுத்திய பிரதமரும் முதலமைச்சர்களும் இந்தியாவில் இப்படி தான் செவிச்சிருக்கிறாங்க. இதில் தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறேன். இவங்களுக்கு பிபி சவுண்டு லைட் வருது சார், ஓட்டு இங்கே போய் சேவ் ஆகுது சார், கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது சார், போட்டா எடுக்குது சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறேன். 4ஆம் நம்பர் வேட்பாளருக்கு எப்படி போர்ச்சேரி நடக்குதுன்னு பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. பொதுமக்கள் ஓட்டு போடுறான். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. பொதுமக்கள் ஓட்டு போடுறான். இப்போ கரெக்டாக இயங்கிறத பார்க்கலாமா சார்? இப்போ கரெக்டாக இயங்க போகுது. தேர்தல் ஆணையர் இப்போ எந்த இது அமுக்குனாலும் வேலை செய்யாது சார். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறோம். அங்கங்கே ஸ்டோர் ஆகுதா, கவுண்டிங் கரெக்டாக காமிக்குதான்னு பாருங்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. ஓட்டு போடுறேன். பொதுமக்கள். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. பொதுமக்கள் ஓட்டு போடுறேன். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. பொதுமக்கள் ஓட்டு போடுறேன். இதே வந்து இப்போ நம்ம பார்த்தோம். இதை கணக்கூட்டி பாருங்கள். பொன்ராஜ் இந்தியா விஞ்ஞானி பொண்டுப்பல்லும் தெளிவாக பாருங்கள். 25 ஓட்டு போட்டிருக்கோம். 25 பேரையும் போட்டோ எடுத்துருக்குது. 25 பேர்களையும் அந்தந்த இதில் ஸ்டோர் ஆகிற இடத்த காமிச்சிருக்கோம். அந்த ஸ்டோர் ஆகாமல் எப்படி மிஸ் ஆகி
அப்படியே 1ஆம் நம்பர் வேட்பாளருக்கு போகுது. கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. இப்படி காமிக்கணும்டா ஓட்டு திருட்டை பற்றி. இந்த மாதிரி பொண்டப்பழுக இவிஎம் மிஷினை பற்றி குற்றத்தை விளக்கக்கூடிய தேவடியாளுக்கு பிறந்த பயல்கள் என்னுடைய விளக்கத்தை எடுத்து வெளிப்படுத்துங்கடா. இந்தியா விஞ்ஞானிகளும் அமெரிக்கா விஞ்ஞானி பொண்டுவப்பல்களும் வெளிப்படுத்துங்கடா. தேவடியாளுக்கு பிறந்த பயல்களா, அரசியல் கட்சி பொண்டுவப்பல்களா, ராகுல் காந்தி விவசாயிக்கு பிறந்தவனே, கண்டவனுக்கு மாநகராட்சி கழுசுக்கு பிறந்த மோடியே நல்ல தாய் தகப்பனு பிறந்திருந்தா இந்த வீடியோவை வெளிப்படுத்து. இவிஎம் மிஷின் நேரடி ஒளிபரப்பில் இந்த மோடியும் இந்த ராகுலும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும் இவிஎம் மிஷினில். அதில் யாரை வேண்டாலும் ராகுலை வெற்றி பெற வைக்கணுமா இல்லை மோடியை வெற்றி பெற வைக்கணுமா, நேரடி ஒளிபரப்பில் வெற்றி பெற வைக்கிறேன். அதேமாதிரி தமிழ்நாட்டில் ஜீரோவான நான் தமிழர் கட்சி சீமானா விஜய் சிஎம்ஓவும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும். அதில் சீமானை நான் வெற்றி பெற வைக்கிறேன். அப்போ இந்த இவிஎம் மிஷினில் செத்து போன இறந்து போய் முன்னாள் முதலமைச்சர் காமராஜரையும் வெற்றி பெற வைக்க முடியும், முத்துராமலிங்க தேவரையும் வெற்றி பெற வைக்க முடியும், அம்பேத்கரையும் வெற்றி பெற வைக்க முடியும். அப்போ இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சி பொண்டு பயல்களா, விவசாயிக்கு பிறந்தவங்களா, விபச்சார விடுதியில் வாழக்கூடிய இந்திய அரசியல்வாதி பொண்டு பயல்களும், விபச்சார விடுதியில் புரோக்கர் வேலை பார்க்கக்கூடிய இந்தியா தேர்தல் ஆணையமும், பிரார்த்தல் வேலை பார்த்து பிழைப்பிழைக்கிற எச்சிக்கல்ல நாய்கள், நீங்கள் இந்த ஜெயபாண்டி உடையதை நீங்கள் அதை இது பண்ணுங்கள். ஜெயபாண்டி உடைய இவிஎம் மிஷினை பற்றி வெளியிடுங்க. இந்த இவிஎம் மிஷினில் இந்தியா பிரதமரும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியிருக்கேன். எனக்கு இன்னும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு தமிழ்நாடு முதலமைச்சரும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு அனுப்பலை. இப்போ மோடிக்கு அனுப்பிச்சிருக்கேன், தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பிச்சிருக்கேன், தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய்வுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரல. ஆனால் இப்போ அனுப்பின மோடிக்கு வரல. ஆனால் இது நீதிமன்றத்துக்கு அனுப்புனதுலாம் கரெக்டாக வந்துருச்சு. பிடிஜே மட்டும்தான் லேட்டாக வந்தது. இது வந்து இன்றைக்கி கொடுத்தாங்க 8ஆம் தேதி 6 ஏடிஜே. இன்றைக்கி வந்து நாங்கள் ஆஃபீஸில் போய் வாங்கி வந்திருந்தேன். அந்த வீடியோவெல்லாம் நான் யூடியூப்பில் பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி பதிவு பண்ணக்கூடிய நான் வந்து அந்தந்த ஆஃபீஸுக்குள்ளே போய் வீடியோ எடுத்துகிட்டு வரேன்ல, அதெல்லாம் தப்புன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நிரூபிக்கப்பட்டால் நான் வந்து அதுக்கு ஒவ்வொரு வீடியோவுக்கும் 50,000 ரூபா நான் வந்து அவதாரம் கட்ட கூட தயாராக இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய சேஃப்டிக்காகவும் யாரும் என்னிடம் தபாலை வாங்கிட்டு இந்த இப்படி மம்தா பானர்ஜி எனக்கு திருப்பி அனுப்பிச்சுட்டாங்க. அட்ரஸ் இல்லை போல் அவங்களுக்கு, அங்கே வந்து அட்ரஸ்ஸு அவங்க இல்லை போல், அதை வச்சு அவங்க வாங்கலை. அந்த இது திரும்பி வந்துருச்சு. இவன் இன்றைக்கி தான் 8ஆம் தேதி திங்கக்கிழமை தான் வந்தது. அதை நான் வாங்கி பார்த்தேன். அதை படிச்சுக்குங்க. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. இந்த இவிஎம் மிஷினில் கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வேண்டும் என்ற காரணத்துக்கு தான் இதை உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி காமிச்சேன். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு. விஜய் எனக்கு பதில் அனுப்ப வேண்டும் தமிழ்நாடு முதலமைச்சரும் இந்தியா பிரதமரும். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.